ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற எப்போதுமே ஒரு சிம்பிளான டிஃபன் ஐட்டம் தோசை தாங்க. இப்போ தோசை பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஸோ எந்த ஃபாரின் கண்ட்ரி போனாலும் சரி, தோசை பிரியர்கள் ரொம்ப இப்போது அதிகமாகிட்டே போயிட்டுருக்காங்க. ஸோ குழந்தைங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாத்துக்கும் தோசைனா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதுபோக தோசை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டிஸில் வந்துருச்சுங்க. அதாவது இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்க, சாக்லேட் தோசைன்றாங்க, ஸ்டஃப்டு தோசைன்றாங்க, மஷ்ரூம் ஸ்டஃப்டு தோசை, அப்படி இப்படின்னு நிறைய வெரைட்டிஸு கொண்டு வந்துட்டாங்க. பொடி தோசை, ஊத்தப்பம். ஸோ தோசை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரோட ஃபேவரட்டாக ஆயிடுச்சுங்க. எல்லா ஏஜ் லிமிட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போ ஹோட்டல்ஸில் போனாலுமே சரி, ஃபஸ்ட்டெல்லாம் மார்னிங் டிஃபன் டைமில் தோசை அப்போ மட்டும் தான் கிடைக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஆல் டைம் கிடைக்குதுங்க. லஞ்சு, டிஃபனு, அப்புறம் நைட் டின்னருக்கு கூட கிடைக்குது. ஸோ தோசை பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்ம செய்முறை அந்த பக்குவத்தில் தாங்க இருக்குது. ஒரு தோசை எந்த டைம் நம்ம ஊற வச்சு இட்லி மாவு அரிசி, அந்த உளுந்து எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஊற வச்சு அரைக்கிறோமோ அந்த இதில் தாங்க இருக்குங்க. ஸோ தோசை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரோட ஃபேவரட் டிஷ்ஷாகவுமே இருக்குது. ஸோ நானும் ஒரு தோசை பிரியர். நீங்களாம் எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ உங்கள் கமெண்ட்டில் போடுங்க.